வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். நாம் இப்போது ரத்னகிரியில் பாலமுருகன் கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம போகும்போதே பார்க்கலாம். குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது ஒரு குன்றின் மேல் தான் இந்த ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் கோவில் இருக்குது. தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி அருணகிரியார் நிறையவே பாடியிருக்கிறார். இந்த தலத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அருணகிரியார் இந்த தல முருகனை பற்றி திருப்புகழில் ஒப்பில்லாத மாமணி வித்தகர் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். இங்கே முருகன் பாலகன் வடிவில் இருக்கிறதுனால கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் நடக்கிறது இல்லை. காலையில் 6:30 மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் மாலை 3:30 இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். பொதுவான தகவல்கள்: உற்சவர் சண்முகர். சந்நிதி கல் தேர் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. முன் மண்டபத்தில் கற்பக விநாயகர் இருக்கிறார். அடிவாரத்தில் துர்க்கைக்கு தனி கோயில் இருக்குது. நவராத்திரி, ஆடி, தை, வெள்ளி மற்றும் ராகு காலத்தில் இவளுக்கு விசேஷ பூஜை நடத்தப்படுது. இந்த கோயிலில் வராகிக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இவளுக்கு 2 புறமும் நந்தி, சிம்ம வாகனங்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கற்பக விநாயகர். இங்கே இருக்கக்கூடிய கோபுரம் ஒரு 5 நிலைகளை கொண்டிருக்கு. திருமண புத்திரதோஷம் இருக்கிறவங்க இங்கே முருகன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. திருமணத்தடை இருக்கிறவங்க வளர்பிறை பஞ்சமியில் இங்கே இருக்கக்கூடிய வராகிட்ட வாழை இலையில் அரிசி, தேங்காய், வெத்தலை பழம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கிறாங்க. முருகனை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியவங்க முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. நாம் இப்போது அந்த மலையில் மேலே ஏறும்போது நமக்கு வெஹிக்கிளுக்கு பார்க்கிங் சார்ஜு வாங்கிக்கிறாங்க. இந்த சாலை வழியாகவும் நாம் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு படியும் இருக்குது. அந்த படி வழியாக நீங்கள் மேலே ஏறி நடந்து வர்றவங்களும் வரலாம். இந்த தலத்துடைய பெருமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த தலத்து முருகனுக்கு பூஜையின் போது மலர்கள், நைவேத்தியம், தீபாராதனை, இது எல்லாமே 6 எண்ணிக்கையில் இருக்கிறது. பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் முதற்கொண்டு 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்கிறது சிறப்பு. ஐப்பசி பௌர்ணமியில் சிவனுக்கு தான் அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க. ஆனால் இங்கே முருகனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படுது. முருகன் சிவனில் இருந்து தோன்றியவர் அப்படிங்கிறதுனால சிவ அம்சமாகிறார். இதன் அடிப்படையில் தான் இங்கே முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறதாக சொல்கிறாங்க. அருணகிரியார் இந்த தல முருகனை பற்றி திருப்புகழில் ஒப்பில்லாத மாமணி வித்தகர் அப்படின்னு பாடியிருக்கிறார். ஆடி கிருத்திகை அன்னைக்கு சுவாமி ரத்தினங்களால் ஆன ஆடையால் அலங்காரம் செய்யப்பட்டு காட்சி தர்றது ரொம்ப விசேஷம். இங்கே முருகன் பால வடிவில் இருக்கிறாரு. தினமும் அர்த்த ஜாம பூஜையில் பால் நிவேதனம் செய்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கந்த சஷ்டி சமயத்தில் இங்கே சூரசம்ஹாரமும் நடக்கிறது இல்லை. இந்த தலத்துடைய வரலாறு என்னன்னு பார்க்கலாம். குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது முதுமொழி. இப்படி முற்காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய குன்றில் முருகன் கோயில் இருந்திருக்கு. சரியான வசதி இல்லாததுனால சுவாமிக்கு முறையான பூஜை எதுவும் நடக்கலை. ஒரு சமயம் இந்த கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருத்தர் அர்ச்சகர்கிட்ட சுவாமிக்கு தீபாராதனை காட்டும்படி கேட்டார். அர்ச்சகர் கற்பூரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சரி, பத்தி ஏற்றி வைங்கன்னு சொன்னார். பத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அர்ச்சகர் இப்படி சொன்னதை பார்த்த உடனே பரிதாப நிலையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை நினச்சி வருத்தப்பட்ட பக்தர் தீபாராதனை கூட செய்யப்படாத முருகனுக்கு கோயில் தேவைதானா அப்படின்னு யோசித்தார். அந்த சமயத்தில் அவருடைய மனசில் முருகன் பிரசன்னமாக தோன்றினார். இதுதான் நீங்கள் படியேறி வரக்கூடிய இடம். இது வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோபுரத்துக்கு நேரவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்தர் நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில்
முருகன் பிரசன்னமாக தோன்றின உடனே பக்தர் மயக்கமாயிட்டார். இதை பார்த்த அர்ச்சகர் ஆட்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு மலை அடிவாரத்துக்கு போனார். இதுக்கு நடுவில் பக்தர் எழுந்துட்டார். மணலில் இந்த முருகன் என்னை ஆட்கொண்டு விட்டான், கோயில் திருப்பணி தவிர வேறு சிந்தனை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மணலில் எழுதி வச்சுட்டு அமர்ந்துட்டார். அதுக்கு பிறகு அவர் யார்கிட்டையும் பேசவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் இங்கே முருகனுக்கு குண்டிலேயே ஒரு தனி கோயில் கட்டியிருக்கிறாங்க. சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில், அதாவது திரும்ப திரும்ப எல்லாரும் இங்கே சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப இதோடைய சிறப்பாக சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாமே 6 அப்படின்னு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தை நாம் பார்த்தோம்னாலும் அந்த தெப்பக்குளமும் 6 முகம் கொண்டதாக தான் இருக்குது. இங்கே பார்க்கக்கூடிய திருவுருவம் சிலை பாலமுருகன் அடி சுவாமிகள் அப்படிங்கிறது. இது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த மலையில் இருக்கக்கூடிய முருகன் 2 கோலங்களில் காட்சி தர்றாரு. ஒன்று வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலம், இன்னொன்று குருகோலம். கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்ட தேரில் சில நிறுவியிருக்காங்க. சோழர் கால சிற்பக்கலை வடிவில் கர்ப்பகிரகம் கிரானைட் கற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய சுற்றுச்சுவர்களில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர் சிலைகள் இருக்குது. விநாயகருக்கு தரைப்பகுதியில் ஒன்றும் மலை உச்சியில் ஒன்றும் அப்படின்னு 2 கோயில் இருக்குது. இந்த கோயில் 14வது நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் கட்டப்பட்டு 1980ஆம் ஆண்டில் பாலமுருகனடி சுவாமி என்கிறவரால் புனரமைக்கப்பட்டது. நாங்கள் போயிருந்த சமயத்தில் இந்த பாலமுருகனடிமை சுவாமியையும் பார்த்தோம். இந்த கோயிலுடைய இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் அர்ச்சனை தமிழில் செய்யப்படுது. இந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போதைக்கு இந்த கோயிலை பொறுத்தவரையில் உலகத்திலேயே மிக உயரமான 204 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகர் சிலை வைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் அங்கே தள்ளி பார்க்கக்கூடியதில் உங்களுக்கு அந்த ஊருடைய அமைப்பு தெரியும். இந்த பக்கமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெப்பமுமே தெரியும். அருங்கோண வடிவத்தில் இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த வழியாக போனீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த ரத்னகிரி முருகனை பார்த்துட்டு போங்க. தமிழ் கடவுள் முருகன் இங்கே ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறாங்க. ரொம்பவே பக்தர்களுக்கு நிறைய பலன்களை கொடுத்ததா அங்கே வந்திருந்தவங்க சொன்னாங்க. அதனால் வாய்ப்பு கிடைச்சா இல்லை, வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. தீர்த்தம் இந்த தெப்பத்தில் இருந்து தான் எடுக்கிறாங்க. இதை தான் தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அருங்கோண வடிவத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்பவே அழகாக இதை வடிவமைச்சிருக்காங்க. 6 அப்படிங்கிற சிறப்பை கொண்ட இந்த முருகனை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் வாய்ப்பை ஏற்படுத்திட்டு வாங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.